பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பீஸ். இதுதான் இதோட டிஷ்ஷஸ் அதிகமா இருக்கு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு ரோல் சுத்துது. பக்கம் பார்த்தாலும் கும்பல் தான். இந்த கும்பல் என்னக்கா வெயிட் பண்றாங்க. இது என்ன பாட்டிலு? ஓ மீன் வந்துச்சுமா. ஏன்னா சூடா இவ்வளவு இருக்கு. அம்மாடியோ நான் இதுவே சாப்பிட்டுட்டு ஆனாலும் ஷெட் போட்டு சேரை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் தள்ளி வருதா நமக்கு இல்லையா? வீட்டில் உள்ள மசாலா நல்லா அரங்கி இருக்கு. சல்லன்னு போகுது. இந்த பீட்ரூட் கலந்து வேற சோப்பா இருக்குல்ல, வாழ வச்ச காரமா இருக்கு. சோறு வருதான்ப்பா. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்களா? டின்னர் டைம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம கொச்சின் வந்து ஒரு விதம் எல்லா vlog எடுப்போம். அப்புறம் பசிக்கும்ல, சாப்பிடணும்ல, அதுக்காக நம்ம வந்த இடம் தான் டிஎன்டி. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கல்லூர் ஸ்டேடியம் பக்கத்துல தம்பனம் போற ரோடு. இது இந்த ரோட்ல தான் இந்த இடம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல தமிழ்நாடுல நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் எந்த கண்டிப்பான வச்சுக்காதீங்க. உங்க ஊருக்கும் வரணும், உங்க ப்ராடக்ட் நாங்கள் ரிவ்யூ பண்ண கீழே தெரியும் நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சொல்றது முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் மறக்காம கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30-12 மணி ஆகுது. சரியா? நமக்கு இன்னைக்கு சாட்டர்டே ஷூட்டு முடிஞ்சிச்சு. சாப்பிடலான்னு வந்தா இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் ஹாப்பனிங்கா இருக்கு. எவ்வளோ கார் பாருங்க. வண்டி முன்ன பின்ன நம்ம நிக்க நடக்கலாம் இடம் இல்லை. காராக இருக்கட்டும், பைக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் போனோம். நம்பர் கேட்குறாங்க, பேர் கொடுக்கணும், அவங்க கூப்பிடுவாங்க, அப்பதான் நம்ம உள்ள போக முடியும். இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. 10 நிமிஷம் ஆகுதா இல்லை அதுக்கு மேலே ஆகுதான்றது வெயிட் பண்ணாதான் தெரியும். இங்க என்னென்ன ஸ்பெஷல், நம்ம என்ன சாப்பிட போறோம், இதெல்லாம் வீடியோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ கிரில் சிக்கன் பாத்தீங்களா எந்த அளவுக்கு ரோல் சுத்துது, அனல் பறக்குது. இங்க நிக்க முடியல, அந்த அளவுக்கு இங்க சூடு கிளம்புது. இங்க இந்த மாதிரி மிஷின் ஒரு 8 இருக்கு. ஆனா இப்ப லைவா வந்து ஒரு 3 தான் ஓடுது. ஏன்னாக்கா கேஸ் இல்லையா. கேஸோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. மத்தியானமே எங்களுக்கு சாப்பாடு சரியா அமையல. லக்கிலி இப்ப என் ஃப்ரெண்டை பார்த்தனால நைட்டு டின்னருக்கு இங்க வந்திருக்கோம். டிஎன்டிக்கு சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்றதுல ஐயோ பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அழகா இருக்கு கலரு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப டேஸ்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கப்பா என்ன ஆவி பறக்குது பாருங்க. அடாடாடாடாடா 5 இருக்கு போல இது. இல்ல 5 இருக்குது அதுல. ஆனா இங்க மிஷின் 8 இருக்கு. ஆனா இப்ப 5 தான் 3 தான் ஒர்க் ஆகுது. பாத்தீங்கன்னா ஃபுல் கிரௌட். இது வந்து வெளியே இருக்கிற இடம். இது நான் ஏசி. இங்க ஏசி இல்ல. உள்ள ஏசி இருக்கா என்னன்னு தெரியல. அது ஃபுல்லா கவர்ட் பார்க்கிங்கா இருக்கு. கவர்டா இருக்கு. அது உள்ள ஏசி இருக்குமான்னு தெரியல. சூப்பரா இருக்கு. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்க்கிங் பிளேஸ்லயே ஷெட் போட்டு சேரை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் சாப்பாடுக்கு வெயிட் பண்றோம். நம்ம பேர் எப்ப வரும். ஒரு பக்கம் கண்ணுல தூக்கம், இன்னொரு பக்கம் வயிற்றுல பசி இருந்தாலும் வெயிட் பண்றது நம்ம கூட போறது இல்லை. ஒரே கும்பல் ஆஃப் இந்தியா. எந்த பக்கம் பார்த்தாலும் கும்பல் தான். இந்த கும்பல் என்னக்கா வெயிட் பண்றாங்க, ஒரு பக்கம் சாப்பிடுறாங்க. ஆர்டர் பண்ணது அவங்க டேபிளுக்கு இன்னும் வரல போல இருக்கு, வெயிட் பண்றாங்க. உள்ள ஏசி ஓடுதுங்க, ஆனா உள்ள சூடு குறைவா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னாக்கா மேல ரூஃப் இருக்குது, ஓடா அதை பார்த்தா நம்ம ஓடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு உள்ள வெப்பம். ஆனாலும் யாரும் கிளம்புற மாதிரி இல்ல. சாப்பிட்டாதான் போவோம். நானும் அடம்பிடிக்கிறேன், எனக்கு விட்டாதான் உண்டு. ஷார்ட் கட் இருக்கான்னு நின்று பாக்குறேன். இவர் கூப்பிட மாட்டேன்றாரு பேரு.
இங்க பேரு கொடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி திரும்ப வந்து கேட்டாலும் அவரே நம்ம பேரை ஞாபகம் வச்சு சொல்றாரு, இருங்க உங்க நம்பர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கன்ட்டு. இதுதான் இதோட டிஷ்ஷஸ் அதிகமா இருக்கு. நீங்க என்ன ஸ்பெஷல்னாக்கா அரேபியன் ஃபுட்டு ரொம்ப ஃபெமிலியர், அதுதான் இங்க பேர் போனது, அதுதான் டேஸ்ட் தூக்குது, அதுதான் இந்த கூட்டத்தை அள்ளுது. இது பாருங்க ரேட் பாத்தீங்களா, ரேட் கார்டு பாத்துக்கோங்க. நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே பாத்துக்கோங்க. கேமராமேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸோ தட் அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? கோயம்புத்தூர்ல இருக்குங்க நம்ம ஊர்ல, மத்ததெல்லாம் நிறைய கேரளால 20 பிரான்ச் இருக்கான் சொன்னாரு ஸ்டாஃப். A few moments later. கை எட்டல, நம்ம ட்ரை பண்ணோம். காத்திருந்து காத்திருந்து கடைசியா நம்ம பேர் கூப்பிட்டாங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. உள்ள கொடுப்பாங்க பார்த்தா வெளியே கொடுத்துட்டாங்க சீட்டு. நம்ம வெளியே தான் உட்காரணும். உள்ள உட்காந்தாலும் வெளியே உட்காந்து எல்லாம் ஒண்ணுதான், ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏசி ஒர்க்காவில. வாங்க ஆர்டர் கொடுக்கறது. பையன் வந்தாச்சு. பையன்கிட்ட என்ன ஆர்டர் கொடுக்குறோம்னாக்கா ஷவாய் ஃபுல் ஒன்று சொல்லியிருக்கோமா, அரேபியன் ரைஸ் 2, அதுக்கப்புறம் குப்பூஸ் ஒரு 6, இந்த பக்கம் திரும்பினா ஃப்ரெஷ் லைம் ஜூஸ் 1, மின்ட் லைம் வந்து 2. அது பார்த்தீங்களா அந்த பாட்டிலு ஏசியை போட்டு நான் நினைச்சேன், பார்த்தா அதுல போட்டுருக்குது வந்து புதினா. ஹாப்பெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. பாட்டில் நிறைய தண்ணி. பாட்டில் மட்டுமா, முன்னாடி வேற பாட்டில் இருக்கு. இதெல்லாம் என்ன இருக்குங்க நம்ம ஊர்ல எல்லாம், நீங்க மைனஸ் கேட்டா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாதான் கொடுப்பேன். நாங்க வேற டப்பாவே வச்சிருக்கோம், எவ்வளவு எடுத்து சாப்பிடு. இது என்னது, சில்லியா, மின்ட். இது மின்ட், இது பாத்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. இது என்னது, அதே மின்ட் பச்சை கலர், இது ரெட் கலர் ரத்தம் பீட்ரூட்டோ. இது பீட்ரூட்ல இது புதுசா இருக்குல்ல, இது புதுசா இருக்குன்னு. அது பீட்ரூட்ல 2 இருக்கு, மொத்தம் என்கிட்ட 5 இருக்கு. இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லும் போது சிரிச்சுக்கிற வேண்டியதான். 5 இருக்கு சரியா, எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ஆனா பில் எப்படி வர போது பாப்போம். ஆர்டர் பண்ணது எவ்வளவு நேரத்துல வருதுன்னு பாப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். மேல ஃபேன் இல்ல, காத்து எங்களுக்கு வர, அந்த குட்டி ஃபேன்ல இருந்து காத்து வருது. இது என்ன பாட்டில்? ஓ மின்ட் வந்துச்சுமா, மின்ட் லைமு, இது ஃப்ரெஷ் லைமு. 2 கலர் பத்தியா, ஒரு பச்சை ஒரு லைட் மஞ்சள். இதோ 3 பேர். ஒன்னு என் ஃப்ரெண்டு, ஒன்னு என் கேமராமேன், ஒரு நானு. நான் மீட் எடுத்துக்கிறேன். நீங்க 2 பேர்ல யாராவது தான் எடுத்துக்கீங்க. எப்படி இல்லைங்க நடிக்காத சல்லன போகுது. நல்லா இருக்குண்ணா மின்ட் மின்ட். என்னதான் சொல்லுங்க, பச்சை தண்ணி குடிக்கிற அந்த சுகமோ சுகம். அது புதினா போட்டிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு வர காணும், வயிற்றுல பசிய குறைக்கிறது, நம்ம தண்ணி குடிப்போம். வந்த மொத்த கொட்டம் சாப்பிட்டு போயாச்சு. எனக்கு இன்னும் சாப்பாடு வரல. நான் வந்து உட்காந்து 1 மணி நேரம் ஆகுது. வருமா சாப்பாடு? 2 hours later. உட்காந்து பார்த்ததுக்கு, திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு பிளேட் வந்துருச்சு. இதுல போட வேண்டிய சோறு இப்ப வரும்னு தெரியலையே. எல்லாரும் நொந்துக்குறாங்க. ஏன்னாக்கா அங்க சிக்கன் நொவுது, சிக்கன் சுத்துது சுத்துது சுத்துது. அப்புறமே தான் பிளேட்டு போறோம். வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்றோம். ஏன் ஃபுட்டு வரலன்னு தெரியுங்களா? நான் முன்ன சொன்னேன்ல, அங்க 8 மிஷின் மாதிரி இருந்தது இல்ல, சிக்கன் சுத்திட்டே இருந்ததுல, அதுல 3 தான் சுத்துது. நம்ம கிட்ட ஆர்டர் எடுத்த அப்புறம் தான் கோழி அந்த கம்பிக்குள்ள குட்டுறாங்க போல இருக்கு. அது குவான்னு சொல்றவங்க நம்ம வயிற்ற குவான்னு கேக்குது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாப்போம். என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. வருதா தண்ணி வருதா? நமக்கு இல்லையா? இப்போ நமக்கு இல்லையா? அடப்போ, எப்பதான் வருமோ? நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. சோறு வருதாம்பா, வருது. டேய், ஏன் இப்படி சுத்திட்டு கொண்டு வர? இன்னைக்கு ஒரு புக்கே ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல். அடடா தம்பி, இப்படி நேரம் கொண்டு வர மாட்டியா? ஓகே, வந்ததெல்லாம் எடுத்து வைங்கப்பா. வேற லெவல். இங்க பாருங்களேன், மாங்காய் வித்தியாசமா இருக்கு. குப்பூஸ் நம்ம ஊர்ல என்ன சைஸ்ல இருக்கும்? குப்பூஸ் பாத்தீங்களா? குப்பூஸ் பாருங்க, இதெல்லாம் உடையுமா நம்ம ஊர்ல? குப்பூஸ் அழகா அல்வா துண்டு மாதிரி உடையுது.
நம்ம ஆர்டர் பண்ண அரேபியன் ரைஸ் வந்துச்சு பாருங்க, ஆவி பறக்குது. இதுதான் நம்ம ஊர்ல கிரில் சிக்கன் சொல்லுவாங்களே, அதுதான் இங்க என்னமா பேரு? ஷவாயா. நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க. நம்ம ஊர்ல டிராபிக்ல சிக்னல் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. வெள்ளை, ரெட்டு, பச்சை. இது மைனஸ், இது பீட்ரூட், இது வந்து மின்ட். இதெல்லாம் வச்சுதான் அலங்காரமா சாப்பிடுறாங்க போல. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு டேஸ்ட் பலாதமா இருக்கு. நம்ம ஊர்ல என்ன கொடுப்பாங்க? வெங்காயம் கொடுப்பாங்க, இல்ல பச்சை மிளகாய் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா மாங்காய், ரெட் சில்லி போட்டு வாயில வச்சு இனிக்குது புளிக்குது ரெண்டுமே செய்யுது. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பீஸ் இருக்கவே மனசு வரல. அம்மா குப்பூச வச்சு, குப்பூஸ் தான் சூப்பரா இது. பஞ்சு மாதிரி இருக்குமா? இது ஒரு டிப்பு. குப்பூஸ் மட்டுமே சாப்பிட்டு வாங்கி விட்டுருவோம் போது. சிக்கன போகலாம். சவாரி நிறைய இடத்துல நம்ம கிரில் சிக்கன் சாப்பிட்டுருப்போம். சிக்கன் உள்ள மசாலா அடங்கி இருக்காது. ஆனா இங்க சிக்கன் உள்ள மசாலா நல்லா அடங்கி இருக்கு. கலர் மட்டும் இல்ல, டேஸ்ட் வாயில் அப்படியே நிக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உப்புசோட சிக்கன் ஷவாய் இதுவும் சாப்பிடுவோம். எல்லாம் ஒரு டச்சப். காரம் இல்ல, ஏதோ ஒரு காரம். இந்த பீட்ரூட் காரம் வேற சோப்பா இருக்குல்ல, வாயில வச்ச காரமா இருக்கு. வெரி டேஸ்ட். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இது ரைஸ் பவுல் தானே? ஏன்னா இது சூடா இவ்வளவு இருக்கு. அம்மாடியோ, நான் இதுவே சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் சூடு தாங்கல. கீழே ஏதாவது அடுப்பு வச்சிருக்காங்க. இது அரேபியன் ரைஸ். பிளைனா இருக்கும் போல, காரம் இருக்குமா என்ன தெரியல. ஆனா மனம் நல்லா வருது, மூக்கு துவைக்குது. I don't care. மனம் நல்லா வருது, ஆவி நல்லா பறக்குது, சூடா இருக்கு. அதுல பெரிய பாஸ்மதி ரைஸ் நினைக்கிறேன். உள்ள போயிடுச்சு. அடுத்த வாய் போகுது. இல்ல சிக்கன் ஒரு பங்கு வைப்போம். உள்ள வச்சு இது புதைச்சு சாப்பிடுவோம். அப்ப கடி சூப்பரா இருக்கும். கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடும் போது அரோமா ஃபீல் வரல. கண்ணு மூடி சாப்பிடும் அரோமா தூக்குது. சூப்பரா இருக்கு. வெயிட் பண்ணுறதுக்கு கோத்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண பார்த்தீங்களா, 1 மணி நேரம். ஆட்டை வச்சதுக்கு ஆண்டவன் சரியா கொடுத்தான். சூப்பரா இருக்கு. A few inches later. ஒரு வழியா ஃபுட் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுட்டேன். பிளேட் கிளீன் ஆயிடுச்சு. அடுத்து லாஸ்டா வைண்ட் அப். மொஜிட்டோ சொன்னா திட்டுறாங்கப்பா. இது பேரு மொஹிட்டோவா? நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. எதுவுமே மைனஸ் சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. வாங்க, இன்னும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. உங்க வீடு பக்கத்துல இருந்தா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கொச்சி வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.